வணக்கம். உங்கள் வீட்டில் சாமந்தி செடிகள் பூத்து முடிந்து இப்போ நீங்கள் வளர்ந்த நிலையில் இருக்கும். அது இந்த மழையிலையும் காற்றுலேயும் சரிந்து இருக்கும். அதை நாம் சரியாக எடுத்து நட்டு வச்சோன்னா தான் இப்போ அடுத்த சீசனில் செப்டம்பர் அக்டோபரில் நமக்கு மொட்டு வைக்க ஆரம்பிச்சிரும். அதை நாம் இப்போ பாதுகாக்கணுங்க. அதற்காக தான் இந்த வீடியோ. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே வளர்ந்து சரிந்து இருந்தது. அதை அப்படியே விட்டோன்னா ஒடிஞ்சிரும். ஈஸியாகவே சாமந்தி உடனே உடஞ்சிரும். அதனால் இப்படி ஒவ்வொரு செடிகளையுமே ஸ்டிக் வச்சு கட்டி நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். உங்கள் வீட்லேயும் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இப்படி பாதுகாப்பு கொடுத்து வளர்த்துருங்க. அப்போ நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும். செடி உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேர் விட்டு வளர நாளாகும். இருக்கிற செடியை நாம் காப்பாற்றணும். இப்போது நாங்கள் இதுக்கு எந்த உரமும் கொடுக்கறது இல்லைங்க. சீசனில் உரம் கொடுத்துக்கலாம். தண்ணீர் மட்டும் கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மேலே தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணலாம், செடிக்கு தண்ணி கொடுக்கலாம். வேறு எந்த உரமும் கொடுக்கறதில்ல. சீசன் கிட்ட நெருங்கும் பொழுது செப்டம்பர் ஆரம்பத்தில் நாம் உரம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா இன்னும் துளிர்கள் வரும். முனைகளை கிள்ளி விட்டோன்னா நமக்கு பூக்கள் நிறைய கிடைக்கும். எல்லா செடிகளையுமே கட்டியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ தான் சரிந்த செடிகள் எல்லாமே எடுத்து கட்டியிருக்க பிறகு தான் செடி நல்லா ஈவனாக அழகாக இருக்குது. இந்த சீசன்லேயே நீங்கள் பதியம் கூட போடலாம். எங்கள் வீட்டில் நிறைய சாமந்தி செடிகள் இருக்கிறதுனால நான் எந்த பதியமும் போடலை. இப்போ பாருங்கள், இந்த செடியில் எல்லாமே சரிஞ்சு கீழே விழுந்திருந்தது. எடுத்து கட்டின பிறகு எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். இன்னும் எல்லாம் வளர்ந்த பிறகு நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேண்டுமானால் இந்த சீசனில் பதியம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் நிறைய பூக்கள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு செடி வளர்ந்துடும். செப்டம்பர் மாதத்தில் இதற்கெல்லாம் என்ன உரம் கொடுக்கலான்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நாம் இதை வளர்த்து பாதுகாத்து வைக்கிறோம். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாதுகாப்பை கொடுத்து செடியை வளர்த்து வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.